தன்னுடைய ஆய்வு கட்டுரை வழங்கவிருக்கும் செல்வி ஸ்னேகா ஜெயக்குமார் அவர்கள் கடந்த 18 வருடமா பரதநாட்டியத்தை முறையா பயின்று வருகிறார்கள். அவர் வந்து டாக்டர் காவேரி ரமேஷ் அவர்கள்கிட்ட நிருத்யாஞ்சலி நடனப்பள்ளியின் இயக்குனர் டாக்டர் காவேரி ரமேஷ் அவர்கள்கிட்ட கடந்த 18 வருடமா நாட்டியம் கத்துட்டு இருக்காங்க. கத்துக்கிறது மட்டும் இல்லாம பல மாணவிகளுக்கு கத்துக் கொடுத்தும் இருக்காங்க. அவங்கள தயார் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து தூர்தர்ஷனோட பி கிரேட் வாங்கியிருக்காங்க. அண்ட் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல பிஎஃப்ஏ எம்எஃப்ஏ பட்டம் முடித்திருக்கிறார்கள். அதுலேயும் இதே தலைப்புல, அதாவது நாட்டிய நாடகங்களில் மறைவுறு புலன்கள் அப்படிங்கிற தலைப்புல வந்து விஎல்வி சுதர்ஷன் சார், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை சேர்ந்த விஎல்வி சுதர்ஷன் சார் அவர்களோட மேற்பார்வையில தன்னோட ஆய்வை வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. அதோட ஒரு சுருக்கத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இவங்க வந்து மிருதங்கம் மாஸ்ட்ரோ, அதாவது மிருதங்கம் எக்ஸ்போனன்ட் அப்படின்னு சொல்லப்படுற டாக்டர் குரு பரத்வாஜ், அதாவது மிருதங்கத்துல டாக்டரேட் வாங்கின முதல் மிருதங்க வித்வான் என்ற பெருமையை கொண்டிருக்கும் டாக்டர் குரு பரத்வாஜ் அவர்கள்கிட்ட முறையா நட்டுவாங்கம் கத்துட்டு இருக்காங்க. அட்வான்ஸ் ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. ஸோ இவங்க வந்து படிப்புல மட்டும் கிடையாது, நாட்டியத்துல மட்டும் கிடையாது, படிப்புலையும் இருக்கிறதுலயே கஷ்டம்னு நம்ம நினைக்கிற அந்த சிஏ துறையை தேர்ந்தெடுத்து அதுலயும் ஏசிசிஏ பண்ணிட்டு, பிகாம் ஏசிசிஏ பண்ணிட்டு இப்போ பார்க்லேஸ் பேங்க்ல வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய போஸ்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிஜமா இவங்க வந்து இந்த சின்ன வயசுல இத்தனை விஷயங்களை சாதிச்சுட்டு இன்னமும் மேல 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 உயர்ந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ஷீ இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் சொல்ல போனா. ஸோ ரொம்ப ஆர்வமா இருக்கும் அவங்களோட கட்டுரை எனக்கு கேட்கறதுக்கு. ஓவர் டு ஸ்னேகா. வாழ்த்துக்கள். நன்றி லலிதாக்கா. முதலில் வாய்ப்பளித்தமைக்கு ஓஸ்லோ நிறுவனத்துடைய பங்காளர் வாசுகி அம்மா அவர்களுக்கும் ஸ்ரத்தா கலை பண்பாட்டு மையத்தோட நிறுவனருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதற்கு மேல கடவுளுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்யூ. அதுக்கடுத்து என்னோட குரு எல்லா விதத்துலையுமே ஊக்குவிச்சு என்ன வந்து 18 வருஷமா டாலரேட் பண்ண காவிரி ஆண்டிக்கும், அப்புறம் இவன் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்து இத ஒரு வடிவத்துக்கு கொண்டு வந்து இது என்னதான் ஆரம்ப நிலையான ஒரு எம்எஃப்ஏக்கான ரிசர்ச்சா இருந்தாலும் அதுக்கு உறுதுணையா நின்று கைடு பண்ண விஎல்வி முனைவர் விஎல்வி சுதர்ஷன் சாருக்கும் என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக் கொள்கிறேன். ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுதுமா. ஸோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி தலைப்பு வந்து மறைவுரு நாட்டிய நாடகங்களில் மறைவுரு புலன்கள். மறைவுருனா என்னன்னெலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட நாட்டியமே வந்து ஒரு மறைவுருக்கான ஒரு ஒரு சப்ஸ்டியூட் தான். அதனால நம்ம எல்லாமே முத்திரைகள்லையும் இல்லை ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனாகவும் தான் இதை நம்ம எடுத்துன்னு போயிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம எப்படி இந்த இல்யூஷனை பயன்படுத்துகிறோம், ஸோ என்னென்ன வகை இருக்கு, எதை நம்ம இல்யூஷன்னு சொல்கிறோம், எதை நான் வந்து இருக்கிறது தான் பார்க்குறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோங்கிறத பற்றி பார்க்கறது தான். ஸோ மறைவுரு அப்படின்ற சொல்லோட விளக்கம் என்னன்னா, தமிழ் பேரகராதியில, மதுரை தமிழ் பேரகராதியில பார்க்கும்போது நிறைய பட்டியல் இருக்கு. அதாவது அறிவுன்னு சொல்றாங்க, இந்திரஜாலம்னு சொல்றாங்க, அமானுஷ சக்தின்னு சொல்றாங்க, சாயா ரூபம்னு சொல்றாங்க. ஸோ இல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பர்செப்ஷன்னா உள்ளுணர்தல்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹாலுசினேஷன் மாய தோற்றம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்.
ஸோ, பெர்செப்ஷன்னு வரும்போது, உள்ளுணர்தல்ன்னு வரும்போது, நான் ஒரு விஷயத்த நம்ம பார்க்கறதுல, நான் பார்க்கறது வேற மாரி இருக்கும். நீங்க பார்க்கறது வேற மாரி இருக்கும். டூ பி வெரி ப்ரிசைஸ்னா, இந்த படத்துல காட்டியிருக்கிற மாதிரி, ஒருத்தன் இந்த பக்கம் நின்னுட்டு அது 6ன்னு சொல்றான். இன்னொரு பக்கம் இவன் நின்னுட்டு 9ன்னு சொல்றான். ஸோ, இவங்க 2 பேருமே தப்போ, ரைட்டோ கிடையாது. அவங்கவங்களோட கண் பார்வைக்கு எப்படி படுதோ, அதுதான் பெர்செப்ஷனுங்கிறது. அதான் உள்ளுணர்தல்ங்கிறது. என்னோட உள்ளுணர்தல் வித்தியாசமா இருக்கும். உங்களோட உள்ளுணர்தல் வித்தியாசமா இருக்கும். அதே நான் ஹாலூசினேஷன் அப்டின்னா என்ன பார்க்கலாம்னா, மாயத்தோற்றம். மாயத்தோற்றம்னா ஹாலுசினேஷன பத்தி நெறைய கதைகள் வந்திருக்கு. தமிழ் படங்கள்லயே நெறைய அத பத்தி வந்திருக்கு. ஸோ இதுல வந்துட்டு அம் மாயத்தோற்றம்னு வரும்போது, அங்க ஒண்ணு இருக்கவே இருக்காது இன் தி ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஆனா, அது இருக்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்கிறதா இருக்கட்டும், இல்ல அது வந்து நெறைய அ வகையில பிரிக்கலாம். அதாவது மெயினா ஒரு 4 வகைனா, அ இயற்பியல்னா பிசிக்ஸ். ஸோ இப்போ ஒரு கோயில்ல வந்து பறை அடிக்கிறாங்க, கைலாச வாத்தியம் அடிக்கிறாங்க. அதனால வந்து நெறைய பேருக்கு வந்து ஒரு நர்வஸ் ட்ரிகர்ன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஸோ அதனால நெறைய பேர் ஆடுவாங்க பயங்கரமா. அந்த கைலாய வாத்தியத்துக்கே உரிய ஒரு இம்பாக்ட்ன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ, அதனால நெறைய பேருக்கு சில பேர் வீக்கா இருப்பாங்க. ஸோ, அவங்களால அத தாங்க முடியாது. சில பேர் ரொம்ப திடமா இருப்பாங்க. ஸோ, அத வந்து ஒரு காட்சியா மட்டும் பார்ப்பாங்க. ஸோ, இதுல வந்து இந்த மாரி டிஃபரன்சஸ் பிசிக்கலி நமக்கு என்னென்ன உடல் ரீதியா மாற்றங்கள் வருதோ அது. வேதியியல்னு வரும்போது கெமிஸ்ட்ரி. அப்போ கெமிஸ்ட்ரின்னு வரும்போது கல்லு, சாராயம், கஞ்சா அந்த மாரிலாம் நெறைய அடிக்கும்போது நம்ம கன்சியூம் பண்றோம். ஸோ, நம்ம அத நிஜமாவே எடுத்துக்கிறோம். அதனால நம்ம உடம்புல வரக்கூடிய அந்த அ ஒரு போதை அல்ல ஒரு மயக்கம் சார்ந்த ஒரு நிலை அது. அதே மாரி உயிரியல்னு பார்க்கும்போது, இப்போ நம்ம அயர்ன் டெஃபிஷியன்சி இருக்கு, விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கு அப்படிலாம் இருக்கும்போது, நமக்கே வந்து திடீர்னு தல சுத்தும். பேசிக்கிட்டே இருப்போம். ஃபுல்லா கருப்பாயிடுவோம். அப்படியே எல்லாமே கருப்பாயி மயங்கி விழுந்துடுவோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு விதமான பாடிலி சேஞ்சஸ். அது நம்மளோட ஏதோ ஒண்ணு டெஃபிஷியன்சினால அது வரக்கூடியது. நெறைய பேர் வந்து இதனால கூட ஹாலுசினேட் பண்ணுவாங்க. ஸோ இப்ப ரொம்ப எல்லாமே கம்மியா இருக்குன்னா, எல்லாமே பிளாக்கா இருக்கும். அதுல வந்து ஏதோ ஒண்ணு பறக்கிற மாரி இருக்கும். அந்த மாதிரிலாம் ஒரு அ தோற்றம் வரும். அதே மாரி உளவியல்னா சைக்காலஜிக்கலி நெறைய பேருக்கு வந்து இது எப்படி பார்க்கப்படும்னா, ஒரு ரொம்ப ஆழ்ந்த ஒரு ஸ்ட்ரெஸ்லயோ, மன அழுத்தத்திலயோ, ரொம்ப டிப்ரஷன்லயோ இருக்கும்போது, நம் நெறைய பேருக்கு வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி, திருப்பி திருப்பி சொல்ற மாரி, இல்ல நெறைய பேர் வந்து அவங்கள்ட்ட பேசுற மாதிரி, உருவமே இருக்காது. ஆனா வாய்ஸ் ஓவர் மட்டும் வந்துட்டே இருக்கும் அவங்களுக்குள்ள. அதே மாரி இவங்க நெறைய பேரு இந்த மாரி இருக்கிறவங்க தூக்கத்துல நடக்கிறவங்களாவும் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது, இதெல்லாம் ஹாலுசினேஷன்னு நம்ம கேட்டகரைஸ் பண்றோம். அப்ப பர்செப்ஷன்னா ஒண்ணு இருக்கு. ஆனா, அத நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது டிஃபரன்ஸ். ஹாலுசினேஷன்னா ஒண்ணு இல்ல. ஆனா, இருக்கிற மாரி நெனச்சுக்கிறோம். ஆனா, அப்ப இல்யூஷன்னா என்ன? இல்யூஷன்னா ஒண்ணு காட்டப்படுது. ஆனா, அத பார்க்கிறவங்களுக்கு வேற மாரி தெரியறது. ஸோ வேற மாரி தெரியணுங்கிறதுக்காக தான் அவங்க அப்படி காட்டுறாங்க. அப்போ நம்ம ஒரு ஒரு புலன சார்ந்து அத உட்படுத்தி நம்ம பார்க்கறது தான் மாய தோற்றம். ஸோ அந்த மாய தோற்றத்துக்கு அ மாய உருவத்துக்கு வேற ஒரு பேருன்னு வச்சா அது மறை உருவம்ன்னு சொல்றோம். ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி இல்யூஷன். இப்ப இங்க வந்து அதே அதே இப்ப மரத்த மரமாவும் பார்க்கலாம். ஆனா அது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது? 3 மனுஷங்க பார்க்குற மாரி இருக்கு. ஒண்ணொண்ணும் ஒரு ஒரு ஏஜ்ல இருக்கிற மாரி இருக்கும். ஒரு வந்து ரொம்ப யங்கானவன், ஒருத்தன் வந்து மிடில் ஏஜ். அதே மாரி இந்த 3வது பார்த்தா ரொம்ப தாத்தா மாதிரி இருக்கான். ஸோ ஆனா அது என்னவா அது ரெப்ரசன்ட் பண்ணுது மேலாப்ல பார்க்கும்போது, நமக்கு வந்து அது 3 மரத்தோட கிளைகள் மாரி தான். ஆனா அந்த அந்த பொசிஷனோ இல்ல அந்த ஒரு அப் ஆ படர்ந்திருக்கிற விதமோ வந்துட்டு அது ஒரு மனுஷ மூஞ்சி காட்டுற மாதிரி இருக்கு. ஸோ இதான் இல்யூஷன். அது வந்து காட்டப்படுது இருக்கிறது. ஆனா நமக்கு அது வேற மாரி நம்ம அத பார்க்குறோம். ஸோ மறைவுருன்னு வரும்போது, அதுல ஒரு 3 வகையா நம்ம பிரிக்கிறோம். காட்சி மறைவுரு, ஒளி மறைவுரு அண்ட் உணர்வு மறைவுரு. ஸோ காட்சி மறைவுருங்கிறது வந்துட்டு, நம்ம கண்ணுங்கிற புலனால என்ன உணர்றோமோ, என்ன அனுபவிக்கிறோமோ அதோட ஒரு இல்யூஷன் தான் நம்ம காட்சி மறைவுன்னு சொல்றோம். அதே மாரி காதால நம்ம கேட்கறது. காதால கேட்கறதுலயும் நெறைய வாத்தியத்துல டிஃபரன்சஸ் இருக்கு. அதே மாரி ஒரு ஒரு ரிதமையும் கையாள்ற விதத்துல வந்து டிஃபரன்சஸ் இருக்கு. நமக்கு அது அவங்க வாசிக்கிறது வேற, வேற மெட்டுல வாசிப்பாங்க. நம்ம கேட்கறது வேற மெட்டுல இருக்கும். உணர்வு மறைவுன்னு வரும்போது, நம்ம நிஜமாவே உணருதல். தொட்டு பார்க்கறதா இருக்கட்டும், இல்ல ஸ்மெல் பண்றதா இருக்கட்டும், இல்ல கண்ணால பார்க்கறதா இருக்கட்டும்.
டேஸ்ட் பண்றதா இருக்கட்டும். இதனால வரக்கூடிய சென்சரி டிஃபரன்ஸ் தான் நம்ம உணர்வு மறைவுறுன்னு சொல்றோம். இப்ப காட்சி மறைவுறுக்குள்ள போனா, நாட்டு நாடகங்களில் காட்சி மறைவுறு, ஒளி விலகல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுல என்னன்னா, பென்சில் சோதனைன்னு ஒண்ணு இருக்கு. சதுப்பு நில தோற்றம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம இந்த இமேஜ்ல பார்க்கும்போது, பென்சில் சோதனையில ஒரு ஒரு டம்ளர்ல பாதி தண்ணி பிடிச்சுட்டு ஒரு பென்சில் உள்ள விடும்போது, இப்போ இந்த வெளிலருந்து பார்க்கும்போது இது 2 பென்சிலாவோ சில பேருக்கு தெரியும். சில பேருக்கு வந்து இதுவே கட் ஆன மாதிரி தெரியும். ஸோ ஒரே பென்சில் ஆனா பாதி பாதி மேல பாதி, கீழ பாதின்னு இருக்க மாரி. கீழ இருக்கிறது வந்து லிட்டில் மோர் எம்போஸ்டா பெருசா தெரியும். மேல இருக்கிறது ஒல்லியா தெரியும். இதே மாரி தான் எலுமிச்சம்பழம் வந்து நம்ம தண்ணிக்குள்ள போட்டா, தண்ணி உள்ளேருந்து பார்க்கும்போது நார்மல் சைஸ்ல இருக்கும். பட் மேலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஐ மீன் உள்ள இருக்கும்போது என்லார்ஜா தெரியும். மேலேருந்து பார்க்கும்போது நார்மலா தெரியும். இந்த சதுப்பு நிலத்துக்குன்னு வரும்போது, நம்ம என்ன பார்ப்போம்? இதோட வேர்கள் நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது. அப்போ இது தூரத்துலேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா, இந்த தண்ணி மேல தான் இந்த மரம்லாம் வளர்ந்துருக்கு அப்படிங்கிற மாரி நமக்கு தெரியும். சரி அப்போ இது தண்ணி மேல தான் இருக்கா? அது பாசிபிளா? தண்ணி மேல அப்படியே ரூட்டே இல்லாம வருமானா, அப்படி கிடையாது. பட் நமக்கு பார்க்க அப்படி இருக்கு. இத நம்ம எங்க யூஸ் பண்றோம் நாட்டிய நாடகத்துல அப்படின்னு பார்த்தா, இப்போ இந்த இமேஜ்ல இந்த சிவபெருமான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது, அதாவது இல்லன்னா நீங்க தூரத்துலருந்து பார்க்கும்போதும் சரி, இவரு ஆகாசத்துல உட்கார்ந்திருக்கா மாரி தான் இருக்கும். அன்னையும் இங்கேருந்து பேசுறா மாரி இருக்கும். ஏன் நமக்கு அப்படி அது தெரியறதுன்னா, கீழ ஃபுல்லா அவங்க வந்து ஒரு புகையோ, இல்ல ஒரு பிளாக் இதுவோ போட்டு மறைச்சிடுறாங்க. பேக்கிரவுண்டும் மாத்திடுறாங்க. அதே மாரி இந்த லைட்டிங்கும் வந்து எவ்வளோ டிம்மா, இல்ல எத எத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணுமோ, அத மட்டும் காட்டுற மாதிரி இருக்கு. ஸோ, இது என்ன ஆகும்னா, நமக்கு பார்க்கறதுக்கு சிவபெருமான் வந்து ஒரு ஆகாசத்திலயோ, இல்ல அந்த இடத்துல தொங்கின்னு இருக்கிற மாதிரியோ, யார் அவங்க வந்து அந்த ஃபீல குடுக்கறதுக்காக இத நம்ம எடுத்துட்டு வராங்க. ஸோ, இத வந்து நெறைய டான்ஸ் புரொடக்ஷன்ஸ்ல யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இன்னும் ஒரு ரியலிஸ்டிக்கா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்த கொண்டு வருது. ஆம். இதுல வந்துட்டு ஆனா உத்து பார்த்தோம்னா, இங்க ஒரு 2, 3 படிக்கட்டு இருக்கு. பின்னாடி ஃபுல் பேக்கிரவுண்ட் பிளாக்கா இருக்கு. ஆனா அதெல்லாம் ரியலா இருக்கா அப்டின்னா, ரியலா கிடையாது. அது எதுவுமே இல்லாம அவர் அந்த இடத்துல தொங்குறாரான்னா கிடையாது. அந்த மாதிரி ஒரு தோற்றத்த குடுக்கறதுக்காக அவங்க அப்டி செஞ்சிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் அ தி ஒளி விலகல்ங்கிறது ஒன் ஆஃப் த காட்சி மறைவுறு. அடுத்தது வந்துட்டு அ அடுத்தது வந்து போகன் டாஃப்ன்னு சொல்லிட்டு இது ஒரு இல்யூஷன். இல்யூஷன்ன்றது எப்படி நம்ம பிரசன்ட் பண்றோம் அப்படின்னா, இங்க வந்து 2 லைன் இருக்கு இல்லையா? நடுவுல வந்துட்டு ஒரு பாசிங் த்ரூ லைன் இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா, முன்னும் பின்னும் இருக்கிறது வந்து இங்க இந்த சைடு இருக்க 3 பேர், அந்த சைடு இருக்க 3 பேர் நிக்கும்போது, அந்த டயகனல் ஃபார்ம் ஆகுது. அண்ட் நடுவுல கட் ஆற மாதிரியான ஒரு ஃபீலிங் வருது. ஸோ இது எப்படி நம்ம நாடகத்துல யூஸ் பண்றோம்னா, இப்போ யூசுவலா டான்ஸ்ல வந்து எதிர்ல நின்னு பேசினா, ஆடியன்ஸ்க்கு நம்ம என்ன பேசுறோம், என்ன டயலாக் நடக்குதுன்னே தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் யூஸ் பண்ணும்போது, ஆடியன்ஸ்க்கு நம்ம என்ன பேசுறோம்ன்னும் தெரியும். ஆஸ் வெல் ஆஸ் அந்த கேரக்டரும் ஆப்போசிட் கேரக்டர்ட்ட என்ன பேசணும், எப்படி கம்யூனிகேட் பண்ணணுங்கிற ஒரு தெளிவு வரும். ஸோ இது நம்ம இப்போ 2மே டைரக்ட்டா பேசுனாங்கன்னா, அவங்க 2 பேருக்கு தெரியும் என்ன பேசுறாங்க, என்ன பண்றாங்கன்னு. ஆனா ஆடியன்ஸ்க்கு தெரியாது. ஸோ இத வந்து விலகி உடைக்கிறதுக்காக இவங்க கிராஸா நிக்கிறத வந்து அ இட்ஸ் லிட்டில் மோர் கிளாரிட்டியோடையும், தெளிவாவும் இருக்கு. ஸோ இத மாரி நம்ம டான்ஸ் ஃபார்மேஷன்ஸ்ல நெறைய இப்போ குரூப் பிரசன்டேஷன்ல ஃபார்மேஷன்ஸ்ல இந்த மாதிரி நெறைய கொண்டு வருவோம். ஸோ அது என்ன ஆகும்னா, இங்க இங்க நின்னு அவங்க எதிர பார்த்து நிக்காம ஆப்போசிட்ல நிக்கும்போது, இங்க நடுவுல ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி ஒரு தடை இருக்கிற மாரி இருக்கும். ஆனா, அங்க ஆக்சுவலா அந்த தடை கிடையாது. அந்த ஒரு கிளாரிட்டிக்காகவும், அந்த வெளிய என்ன சொல்ல வராங்கறதுக்காகவும் அந்த நின்னு பேசுறது தான், நம்ம இத தான் நம்ம இ இஸ் ஒன் ஆஃப் தி ஆஸ்பெக்ட் ஆஃப் போகன் ட்ராப் நம்ம யூஸ் பண்றது, நாட்டிய நாடகங்கள்ல. அடுத்தது பார்த்தோம்னா, பான்சோ இல்யூஷன். ஸோ ஒரு தண்டவாளத்த பார்க்கும்போது, நமக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு இடத்துலருந்து பார்க்கும்போது ப்ராடா இருக்கிற மாரி இருக்கும். அப்புறம் போக போக குறுகி போயிட்டே இருக்கிற மாரி இருக்கும். ஆனா, குறுகி தான் போகுதா அப்படின்னு அதே அதே பிளாட்ஃபார்ம்லயே நடந்து நேரா போய்க்கிட்டே இருந்தீங்கன்னா, அதே மாரி மெஷர்மென்ட்ல தான் இருக்கும். ஆனா, ஒரு தூரத்துல பார்க்கும்போது அது அப்படியே குறுகி ஒரு எங்கேயோ காணாம போற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இருக்கும். ஸோ இத நம்ம வந்து எப்படி யூஸ் பண்றோம்னா, வின்ற ஒரு கான்செப்ட்ல வந்து இன்வெர்ட்டட் வி அ ஸ்ட்ரெய்ட் வி அப்படின்னு யூஸ் பண்றோம். ஸோ அந்த இன்வெர்ட்டட் வின்றப்போ எப்படின்னா, ஒரு கேரக்டரோட மெயின் ஆம் ஆம் ஒரு கேரக்டரோட ஃபுல் இது வெளில வரணும் அப்படின்றதுக்காக நம்ம வில நிக்கிறோம்.
ஸோ அப்ப வரும்போது இப்போ பல கேரக்டர்ஸ் நிக்கிறாங்கன்றப்போ, வீல நிக்கும்போது எல்லா கேரக்டருமே தனித்தனியா தெரிவாங்க. அண்ட் டிசைடிங்கா தெரிவாங்க. ஸோ இப்போ ராவணன் நிக்கிறார்ன்னா, ராவணனுக்கு 10 தல இருக்குன்னா, அத வீல குடுக்கும்போது இன்னும் பெட்டரான அ ஒரு கிளாரிட்டி வரும். அண்ட் ஒரு தாமரை விரியுது அப்டின்னா கூட, தாமரை விரியறத வந்து அவங்க இன்னுமே இப்போ இப்டி நம்ம காட்டுறதுக்கும், இப்டி காட்டுறதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இதே வந்துட்டு உங்களுக்கு சென்டரா இருக்கிறது தான் எம்போஸ்டா தெரியணும் அப்டின்னா, நம்ம இன்வெர்டட் வி யூஸ் பண்ணணும். இப்ப இவங்க நிக்கிறா மாதிரி. இல்ல எனக்கு வந்து அது விரிஞ்சு இருக்கிறது தான் மேஜரா தெரியணும் அப்டின்னு சொன்னாக்க, அப்போ டிசெண்டிங்கா இப்போ அசெண்டிங்கா சின்னதுலேருந்து பெருசுக்கு பின்னாடி வரைக்கும் போயிடும். ஸோ பின்னாடி இருக்கிறது கண்டிப்பா அந்த அளவுக்கு கிளாரிட்டியா தெரியாது. ஸோ அதனால அந்த அடர்த்திய தான் நம்ம பெருசா காட்ட முடியும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நாட்டு நாடகங்கள்ல எங்க இந்த ஒரு ஸ்டார் காட்டுறதா இருக்கட்டும், இல்ல ஒரு பெட்டல்ஸ காட்டுறதா இருக்கட்டும், அப்பல்லாம் நம்ம விரிஞ்சு காட்டும்போது, அது ரொம்ப அழகா தெரியும். அலைன்டாவும் இருக்கும். ஸோ இப்ப இங்க அதே கான்செப்ட் நம்ம இங்க யூஸ் பண்ணலாம். இப்ப இந்த ஹைட் ஆர்டர்ல நிக்கிறாங்க இவங்க இந்த ஹார்ஸ் தான் மெயின்னு தெரியுது நமக்கு. அண்ட் இது இத்தனையும் ஹார்ஸ் வந்து அது ஒரு ரதமா தெரியறதுன்னா, அவங்க அப்படி நிக்கிற ஸ்டைல்னால நமக்கு அப்படி தெரியுது. இதுல இன்னொரு தியரி என்ன இருக்குன்னா, வண்ண மறைவுறு. ஸோ இப்போ இந்த 2 இமேஜுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இங்க வந்து ரொம்ப பிரைட்டர் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளசன்ட் கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் இப்ப இந்த சூரியனார் வந்து இத்தன ஹார்ஸுக்கு வெள்ளை பரிய தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வெள்ளை பரினா இப்போ ஒயிட் ஹார்ஸ்ங்கிறதுனால அவங்க ஒயிட் காஸ்டியூம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இத ரெப்ரசென்ட் பண்றதுக்கு. அதே மாதிரி பேக்கிரவுண்ட்ல வந்து ஒரு பிளசன்ட்டான ஒரு ஒயிட் ஒரு ப்ளூ லைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. வேறஸ் இங்க அரக்கன், ஒரு சண்டை, ஒரு ரொம்ப அம் ஒரு வில்லனான ஒரு கேரக்டர்ன்னு காட்டும்போது, நெறைய ரெட், மெரூன், பிளாக் இந்த மாரி டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணி அத ரெப்ரசன்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம கலருன்னு வரும்போது, வி அசோசியேட் இட் வித் சர்டன் கைண்ட் ஆஃப் ஃபீலிங்கோ, இல்ல அது ஒரு கேரக்டராவோ நம்ம அது ஆல்ரெடி நம்ம ஏன் அத அசோசியேட் பண்றோம்னா, நமக்குள்ள இருக்கிற பழைய பதிவுகள், நமக்கு நமக்கு கதை சொன்னதா இருக்கட்டும், நம்ம வந்து கதை கேட்டதா இருக்கட்டும், இல்ல நமக்கே வந்து நெறைய எக்ஸ்பீரியன்ஸோட பதிவுலாம் தான் இல்யூஷன் பேசிக்கலி. ஆனா அது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபரெண்ட்டா இருக்கும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபரெண்ட்டா இருக்கும். எனக்கு வந்து ரெட்டுனா வந்துட்டு பயம், ஒரு ஒரு ஆக்ரோஷம் அப்படின்னு தெரியும்போது, அத நான் வந்து ஃபீலிங்கோடயும் ரிலேட் பண்ணுவேன். ஒரு கேரக்டரோடயும் ரிலேட் பண்ண முடியும். ஸோ இந்த கலர் கலர் இல்யூஷன்ஸ்ல பிளே வித் கலர்ஸ் பேசிக்கலி. அவங்க டிஃப்ரெண்ட்டா ஆம் பிரைட் கலர்ஸ் எதுக்கு யூஸ் பண்றது? இந்த மாரி ஒரு மாரி போல்ட் கலர்ஸ் எதுக்கு யூஸ் பண்றது? அந்த மாரி கேட்டகரைஸ் பண்ணி அவங்க நம்ம ஸ்டேஜ் பிரசன்டேஷன்ஸ்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது பார்த்தோம்னா, நாட்டிய நாடகங்களில் செவி வழி மறைவுறு. செவி வழி மறைமுறைன்னு வந்து ஆடிட்டரி இல்யூஷன். ஆடிட்டரி இல்யூஷன் வரும்போது, நம்ம ஒரு நாடகத்துக்கோ, நாட்டியத்துக்கோ வெறும் அந்த ஆடினா மட்டும் போறாது. அதோட பக்கவாத்தியமா இருக்கட்டும், அதோட சொல்கட்டா இருக்கட்டும், அ வேர்ட்ஸா இருக்கட்டும், அந்த பாட்டு வோக்கலா இருக்கட்டும், ராகமா இருக்கட்டும், தாளமா இருக்கட்டும், எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு நாட்டியம்னு வரும். அப்போ இந்த செவி வழி அப்படின்னு நம்ம பிரிக்கும்போது, சூடோஃபோன், கூட்டுத்தோணி அப்படிங்கிற ஒரு 2 பிரிவு பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்போ சூடோஃபோன் நம்ம பார்க்கும்போது, 1928ஆம் ஆண்டுல கார்ல் கார்ல் தாமஸ் யங் அப்படிங்கிற ஒரு உளவியல் நிபுணர் இருந்தாரு. அவரு என்ன பண்ணாருன்னா, அ எப்படிடா எப்படி நம்ம காது வந்து ஒரு சவுண்ட ரிசீவ் பண்ணிக்குது அப்படின்னு நம்ம கேட்கும்போது, அம் இப்ப இவங்க ஒரு சூடோஃபோன் அப்படின்னு ஒண்ணத்த தயாரிக்கிறாரு. அதுல அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, வலது பக்கத்துலேருந்து வரக்கூடிய ஒரு டோனோ, சவுண்டையோ வந்து இடது பக்க காது ரிசீவ் பண்ணிக்கிறதாவும், லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஒரு சவுண்ட் வந்து ரைட் சைட்ல இருக்கிற காது ரிசீவ் பண்ணிக்கிறதாவும் அவரு கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இது வந்து அவரோட தியரி அண்ட் அவர் வந்து அந்த மெஷின் வச்சு அவர் கண்டுபிடிக்கிற ஒரு கான்செப்ட். அதே மாரி கூட்டு தோனின்னு வரும்போது 2 சவுண்டும் மெர்ஜ் ஆகும்போது, அதாவது நம்ம ம் மியூசிக் லாங்குவேஜ்ல வந்து கார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒருத்தர் வந்து ஒரு ஸ்ருதியில பாடுவாங்க. இன்னொருத்தர் வந்து இன்னொரு ஸ்ருதியில பாடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, இது 2த்தையுமே வந்து சிங்க்ரனைஸ்டா பார்க்கும்போது, அது ஒரு பியூட்டி குடுக்கும். ஸோ தட்ஸ் ஆல்சோ அன் இல்யூஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆடியோ கேக்குதா?
கேட்கலம்மா. கழித்து கண்டு வகை மீற காளிங்க நர்த்தனம் திளைத்து திருநாமம் கூறி திருவடி பாடிய திருநடனம் புரிபவனின் அடிமலரின் அதிசயம் தன்னை கண்ணாரக் கண்டோரும் கண்ணீர் மல்கிட காதாரக் கேட்டோரும். ஸோ இந்த மாதிரி அவங்க கார்ட்ஸ்லயும் பாடுறாங்க, அதை சொல்லாவும் சொல்றாங்க. இப்போ சொல்லும்போது ரெண்டுத்தோட இதுவும் merge ஆகும்போது அது கேட்கவும் நல்லா இருக்கு, சூதிங்காவும் இருக்கு. ஓ இதுதான் கூட்டு தோனி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஸோ செவி வழி மறைவுருவின் வகைகள். ஸோ இதுல வந்து நிறைய நிறைய வகைகள் இருக்கு. ஆனா எல்லாமே யூஸ் பண்றோமானா எல்லாமே யூஸ் பண்றது கிடையாது. ஸோ ரிசெட்டின் தாள விளைவு அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரே இப்போ ஒரே பேட்டர்ன் ஆஃப் மியூசிக் கேட்க கேட்க அது வந்து ஏத்தமாவோ இறக்கமாவோ ஸ்பீடா போற மாதிரியான ஒரு பிம்பத்தை நமக்கு கொடுக்குது. அப்போ ஸோ இது வந்து ரிப்பீட்டடா கேட்கும்போது அவங்க ஆனா ஒரே பேஸ்ல தான் வாசிக்கிறாங்க. ஆனா சில டோன்ஸ் சேஞ்சஸ்னால நமக்கு அது வந்து ஃபாஸ்டா போற மாதிரி கிராஜுவலா ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை கொடுக்குது. இப்போ நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி பண்ணோம்னா நம்ம நாட்டியத்துல எப்படி பண்றோம்னா இப்போ ஒரே ஸோ ஒரே ஸ்பீட்ல தான் நம்ம தட்டுறதோ சொல்றதோ இருக்கும். ஆனா நம்ம கால்ல ப்ளே பண்ற விதம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தக்க திம்மி தக்க ஜன்னோ தக்க திம்மி தக்க ஜன்னோ தக்க திம்மி தக்க ஜன் ஸோ இது வந்து நான் சேம் ஸ்பீட்ல தான் சொல்றேன், சேம் ஸ்பீட்ல தான் தட்டுறேன். இப்போ நான் கையில வேரியேஷன் கொடுக்கும்போது நாட்டியத்துல நம்ம கால்ல வேரியேஷன் கொடுக்குறோம்னு நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். தக்க திம்மி தக்க ஜென்னு தக்க திம்மி தக்க ஜென்னு தக்க திம்மி தக்க ஜென் தக்க திம்மி தக்க ஜென்னு தக்க திம்மி தக்க ஜென்னு தக்க திம்மி தக்க ஜென்னு தக்க திம்மி தக்க ஜென் அப்புறம் தக்க திம்மி தக்க ஜென்னு தக்க திம்மி தக்க ஜென்னு தக்க திம்மி தக்க ஜென்னு. ஸோ இங்க வந்து நம்ம ரெண்டுத்துக்கும் உள்ள வேரியேஷன் வந்து நம்ம அளவையும் மாத்தல, சொல்லையும் மாத்தல. ஆனா தட்டுறதுல நம்ம வேரியேஷன் கொண்டு வரோம். ஸோ அது ஸ்லோலேருந்து ஸ்பீடா போறதும், ஸ்பீட்லேருந்து ஸ்லோவா வர்றதும் வந்து நம்ம நாட்டியத்து வழியா அத மாத்தி அமைக்கிறோமே தவிர, ஆஸ் சச் நம்ம சொற்கட்டையோ, காலப்பிரமாணத்தையோ, இல்ல அந்த ஆவர்த்தனத்தோட அளவையோ மாத்துறதே கிடையாது. ஸோ இத வந்து நம்ம அப்படி ரெப்ரசன்ட் பண்றோம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா, பைனல் பீட்ஸ். பைனல் பீட்ஸ்ன்னு வரும்போது, ஒரு 2 டிஃபரண்ட் டோன்ஸ். அதாவது ஒரு காதுல 132 ஹெர்ட்ஸ் அளவு நம்ம சவுண்ட வந்து இப்ப ரைட் காதுல கேட்கிறோம். லெஃப்ட் காதுல வந்துட்டு 121 ஒரு ஹெர்ட்ஸோட சவுண்ட் கேட்கிறோம்னா, ஆட்டோமேட்டிக்கா இதுக்கு 2ம் இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸான 11 ஹெர்ட்ஸ் வந்துட்டு நம்மளது ஆட்டோமேட்டிக்காவே நம்ம கேட்போம். ஏன்னா, அந்த 2த்துக்கும் உள்ள வாய்ட ஃபில் பண்றதோட டிஃபரன்ஸ் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா 3 டோனா நமக்கு வந்து அது வந்து சேரும். ஸோ அது ஆக்சுவலா இங்க எக்ஸாம்பிள் கிடையாது. அண்ட் இத நம்ம இன்னும் பயன்படுத்த ஆரம்பிக்கல.
அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டன்ட் ஸ்பெக்ட்ரம் மெலடி. கான்ஸ்டன்ட் ஸ்பெக்ட்ரம் மெலடின்னு வரும்போது, ஸ்லோவா வாசிக்கும்போது வரக்கூடிய ஒரு மெலடி. அண்ட் அது ரிப்பீட்டடா வாசிக்கும்போது. இதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம்னா, அது தம்புரா. தம்புராவா இருக்கட்டும், இல்ல ஒரு ஹார்மோனியமா இருக்கட்டும், அத ரிப்பீட்டடா வாசிச்சுக்கிட்டே இருக்கோம். அது வாசிச்சுட்டே இருக்கும். அந்த அதே பேஸ்ல வாசிக்கிறோம். அதே அ டோன்ல வாசிக்கும்போது, ஒரு மாதிரி ஒரு சாந்தம் வரும். ஃபர்ஸ்ட்டு நமக்கு தம்புரா கேட்கும்போது ஒரு சாந்தம், ஒரு காம்னஸ் எல்லாமே வரும். அதுக்கப்புறமா அது அப்படியே செட்டில் டவுன் ஆகி ரொம்ப இனிமையா மாறுற ஒரு தன்மை தம்புராக்கு இருக்கு. ஹார்மோனியம் நம்ம அத ரிப்பீட்டடா பார்க்கும்போதும் அது நமக்கு கேக்குது. ஸோ இது பேசிக்கா ஒரு மியூசிக் கனோடேஷன். இப்ப நெறைய இடத்துல வந்துட்டு நம்ம ஒரு கேப்ப ஃபில் பண்றோம். இல்ல வந்து ஒரு நெறைய ஜதி வந்துடுச்சுன்னா, அதுல வந்து ஒரு சைலன்ஸ் தான் ஒரு பெரிய பவரே. ஸோ நெறைய ஜதி வந்து ஒரு சண்டை போட்டு மழை பெஞ்சு ஓஞ்சா மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அப்ப அவ்ளோ ரிதமிக்கும், அவ்ளோ மியூசிக்கும் முடிச்சோம்னா, ஒரு நார்மல் ஒரு தம்புரா போடும்போது, அங்க வந்து வேற ஒரு ரொம்ப சாஃப்ட்டான இல்ல ஒரு ஒரு சேஜ் வராரு அப்படிங்கிறத நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம்னா, வெறும் ஒரு தம்புரா போதும். தம்புராவ ரொம்ப இனிமையா வாசிச்சுக்கிட்டு வரும்போது, அவங்க ஓகே அங்க யாரோ சேஜ் வராங்க. ஆர் அ பெர்சன் ஹூ இஸ் வெரி காம் அப்படி வராங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இது இப்படியும் யூஸ் பண்றாங்க. அடுத்தது அம் க அம் டச் ஸ்கேல். டச் ஸ்கேல்ன்னு வரும்போது 2 செப்பரேட் மெலடிய ப்ளே பண்ணும்போது, நமக்கு ஒண்ணாவே ரிசீவ் ஆகுறது. ஸோ இப்ப நம்ம வந்து இத தம்புரான்னு சொன்னோம்ல. தம்புரா இஸ் அ மெலடி. அதே மாதிரி நம்ம ஃப்ளூட் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ளூட்டோ, வயலினோ எடுக்கும்போது, இது 2மே சிங்க்கா ப்ளே பண்ணும்போது, நமக்கு ஒரு ஒரே இதுவா கேட்கும். இப்ப இப்போ வயலினும், ஃப்ளூட்டும் வந்து வாசிக்கிறாங்கன்னா, சில சில இடத்துலலாம் 2 பேரும் கன்ஜாயின்ட் ஆகும்போது, ஒரு மாதிரி ஒரே பேஸ்ல வாசிக்கிறாங்க. ஒரே அம் ஸ்ருதியில வாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, நமக்கு வந்து அது ரொம்ப இனிமையாவும், ரொம்ப ஒரு புதுவிதமான அனுபவமாவும் நமக்கு அமையுது. இப்ப நெறைய இடங்கள்ல வந்துட்டு சங்கு வச்சு வாசிக்கிறாங்களான்னா, அது கிடையாது. ஸோ ஆனா அத வந்து ஃப்ளூட்லயே இன்கார்ப்பரேட் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு சப்ஸ்டிட்யூட்டாவும் பயன்படுது. நமக்கு அது ஆக்சுவலா அங்க சங்கு இருக்கா? ஆனா இல்ல. ஆனா நமக்கு அது ரிசீவ் ஆகும்போது சங்கு சத்தமா ரிசீவ் ஆகுது. அதே மாதிரி இப்போ நெறைய பேர்ட்ஸோடதா இருக்கட்டும், இல்ல சில சில நுவான்சஸ்லாம் ஃப்ளூட்லயே தரும்போதோ, இல்ல வயலின்லயே தரும்போதோ, அ அது வந்து இன்னும் என்ஹான்ஸ்டா அவங்க இப்போ ஒரு ஒரு டான்சர் ஆடும்போது, அது இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அம் ஆ ஷெப்பர்ட் ரிசெட் டோன். ஸோ ஷெப்பர்ட் ரிசெட் டோனுங்கிறது வந்துட்டு, ஆம் ஆ இங்க நான் இருக்கிறத ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து நமக்குள்ளேயே உள்ளார ஒரு ஒரு டென்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ இது என்ன ஆகுதுன்னா, நமக்கு அதே டோன் நம்ம ரிப்பீட்டடா கேட்கும்போது, அந்த ஒரு ஹார்ட் பீட்டோட டிஃபரன்ஸ் வருது. ஸோ அது ஏறுறதும், இறங்குறதும், அந்த ஹை அண்ட் லோ நமக்கு நல்லா ஃபீல் ஆகுது. அது ரிப்பீட்டடா கேட்கும்போது ஒரு மாரி ஒரு டென்ஷன் உண்டாகுது. ஸோ இத நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னா, ஒரு ரொம்ப முக்தாய்ப்பான தருணம், இல்ல வந்து ரொம்ப ஒரு திகிலான தருணம் வரும்போது, தத்தஜம் 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 தத்த ஸோ ஒருத்தர் வந்து அட்டாக் பண்ண போறாங்க. இல்ல ஒரு கரடியோ, ஒரு சிங்கமோ வந்து அது வந்து வெயிட் பண்ணி பாயுது அப்படிங்கிறப்போ, இந்த மாரி ஒரு சென்சேஷனலான இல்ல ஒரு திகில் குடுக்கக்கூடிய ஒரு மியூசிக் யூஸ் பண்றாங்க. நம்ம இப்ப நெறைய படத்துலயும் பார்த்திருப்போம். இந்த ஹாரர் மூவிஸ்லலாம் பார்த்திருப்போம். ஸோ இதே இது வந்து லைவ் பிரசன்டேஷன்ல டான்ஸ்ல இந்த மாரி ஒருத்தர் வந்து அட்டாக் பண்ண போறாங்க. இல்ல ஒரு மான் பாத்துடுச்சு. அதெல்லாம் காட்டுறதுக்கான ஒரு சிங்கம் வந்து மான பாத்துடுச்சு. அது வெயிட் பண்ணி தாக்க போகுது அப்படிங்கிறதும்போது, அந்த தாக்குற டைம்ல அந்த ஒரு இன்கிரீஸ் ஆஃப் வால்யூம், டிக்ரீஸ் ஆஃப் வால்யூம் இதெல்லாம் குடுத்து, ஆனா அந்த பேஸோ, அந்த சொல்லோ அது மாறப்போறது கிடையாது. ஆனா அந்த ஒரு வால்யூம் மட்டும் தான் மாறப்போது. இப்ப தக்கஜம் 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 அது அப்படியே அ அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்தா மாரி ஹை அண்ட் லோ பண்ணும்போது, நமக்கு என்ன ஃபீல் ஆகுது? அந்த ஃபீலிங்க தரக்கூடியது தான் இந்த ஆடிட்டரி இல்யூஷன்.
அடுத்து பேச்சிலிருந்து பாடல் மறைவுரு. இது நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஈஸியா இருக்கிற ஒரு மறைவுரு தான். ஏன்னா, நமக்கு வந்து அ புஷ்பாஞ்சலியா இருக்கட்டும், கௌதமா இருக்கட்டும், இதுல வந்து ரொம்ப முக்கியமா நமக்கு தெரியும்னா, அது கௌதம் தான். இப்போ ஒரு சொற்கட்டையே வந்து சொல்லாவும் சொல்றோம். ஐ மீன் அந்த வார்த்தைய சொல்லாவும் சொல்றோம், பாடமாவும் பாடுறோம். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, அ கானம் மயிலேறி கைலாயம் தன்னில் சுடலவரும் இளையவரை தொழுவார் தாள விதம்பர உடையானே. சோ இத வந்து கானம் மயிலேறி கைலாயம் தன்னில் இத வந்து நம்ம பேசிக்கா சொல்லு மாதிரி சொல்லியும் தட்டுவாங்க. ஆனா இத பாட்டாவும் சொல்றேன். இப்ப நான் சொல்லு வந்து பாட்டா மாறும்போது அதுக்குன்னு ஒரு அழகு இருக்குல்ல. அதோட சேர்ந்து பாடும்போது ஒரு அழகு உருவாகுது. ஸோ இதெல்லாம் வந்து அழக வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி இந்த பாட்ட வந்து இன்னும் போல்டா கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான ஒரு டூலா நம்ம யூஸ் பண்றோம். இப்ப வந்து ஜதின்னு பார்த்தீங்கன்னா, ஜேம் 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 கிட்டத்தக்க தக்குந்தரி கிட்டத்தக்க தீம் 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 கிட்டத்தக்க தக்குந்தரி கிட்டத்தக்க இது வெறும் ஜதி தான். ஆனா நம்ம அத எப்படி புஷ்பாஞ்சலியா பிரசன்ட் பண்றோம். தாம் 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 கிட்டத்தக்க தக்குந்தரி கிட்டத்தக்க தீம் 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 கிட்டத்தக்க திக்குந்தரி கிட்டத்தக்க தோம் 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 கிட்டத்தக்க தக்குந்தரி கிட்டத்தக்க நம் 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 கிட்டத்தக்க தக்குந்தரி கிட்டத்தக்க. சோ இது வந்து நம்ம பேசிக்கா ஜதின்னா அது ஜதி தான் சொல்லணும் அப்படின்னு இல்லல்ல. சோ இந்த பேச்சிலேருந்து பாடல் மறைவா மாறும்போது தான் இப்ப இது புஷ்பாஞ்சலியாவோ இல்ல ஒரு கௌத்துவமாவோ அது மாறுது. சோ இந்த இல்யூஷன் தான் நம்ம கௌதம், இந்த ஜதீஸ்வரம் ஆர் இந்த சப்தம் தா தை த த தாம் தத்தை யா தை த த தாம் இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம யூஸ் பண்றோம். அடுத்தது அடுத்தது உணர்வு மறைவுரு. உணர்வு மறைவுரு அப்படின்னா என்ன? உணர்வுனா என்ன? நம்ம வந்து ஒண்ண தொட்டு பார்க்கறதோ, இல்ல ஒண்ணு வந்து சுவைக்கிறதோ, அந்த மாதிரி இருக்கக்கூடிய உணர்ச்சினால, புலன்கள்னால, உணர்ச்சினால வரக்கூடிய விளைவு தான், அந்த தூண்டுதலான அந்த விளைவு தான் உணர்வு மறைவுருன்னு சொல்றோம். இதுல 2 வகை இருக்கு. ஒண்ணு வந்து இடை உணர்வு, அப்புறம் சினஸ்சியா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இடை உணர்வுன்னு வரும்போது சுவை. சுவை சார்ந்து, மனம் சார்ந்தது. சுவைன்றது வந்துட்டு, இப்ப நம்ம ஒண்ணு ஒரு தேனுன்னு நம்ம பார்க்குறோம். நம்ம ஒண்ணு நெனச்சுக்கிறோம்னா, அந்த தேன் எவ்ளோ சுவையா இருக்குங்கிறது, ஈவன் நம்ம பார்த்து அத சுவைக்கிறதுக்கு முன்னாடியே நமக்குள்ள அது போகுது. இது பதிவு தான். ஆனா, அந்த சுவை உள்ள உணரும்போது, அது ஒரு தனி அம் இடை உணர்வு அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி அ ஒரு பொருள வந்து அடையாளம் காண்பதற்காகவோ, இல்ல வந்து இப்ப இந்த ஒரு வெஜிடபிள் கார்விங் பண்றாங்க. இப்ப நெறைய பேர் வந்து அது அந்த அந்த கார்விங் அழகா இருக்குன்றதுக்காகவே நெறைய பேர் பிடிக்காதுன்னா கூட, ஆனா அது நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு அட்ராக்ஷன்ல சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம நெறைய விஷயம் வந்துட்டு அட்ராக்ஷன்ல பண்றதா இருக்கட்டும், இல்ல அந்த தூண்டுதுல்ல, ஒண்ணு 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 பண்ணணும்னு அந்த தூண்டுறது தான் இந்த இந்த உணர்வுடைய அந்த இல்யூஷன் நம்ம சொல்றோம். அதே மாரி அ இந்த மாரி படங்கள்ல எப்படி இருக்கும்னா, நாங்க வந்து நான் ஒரு வாட்டி ஒரு இந்த மாரி தான் இல்யூஷனுங்கிற கான்செப்ட்லயே ஒரு ஆம் அ டிராயிங் எக்ஸிபிஷன் போயிருந்தேன். அப்போ ஒரு பைனாப்பிள் அப்படிங்கிறத வந்து நம்ம தூரத்துலேருந்து பார்த்தா அது பைனாப்பிள் தான். ஆனா நம்ம கிட்ட போய் அத டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்க்கலாம். அது நார்மலா அந்த ஷீட் பேப்பர் மாதிரி இருக்காது. அந்த முள்ளு அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி முள்ளுலாம் செட் பண்ணியிருப்பாங்க. நம்ம தொட்டா அது முள்ளு மாரியே இருக்கும். பட் ஆனா அங்க முள்ளு தான் வச்சிருக்காங்களான்னா கிடையாது. அது வெறும் இட்ஸ் அ பீஸ் ஆஃப் ஆர்ட் தான். ஸோ அந்த டிஃபரன்ஸஸ்லாம் கொண்டு வரும்போது இட் கிவ்ஸ் அன் இல்யூஷன். அண்ட் நமக்கு வெளிலேருந்து பார்க்கும்போது நிஜ பைனாப்பிள் இருக்கிற மாரியே இருக்கும். ஆனா அது வெறும் ஆர்ட். அது ஒரு ஃப்ரேம்க்குள்ள இருக்கிற ஆர்ட் தான். அந்த மாதிரி இந்த படத்தோடைய நம்ம நெறைய ராகமும், தாளமும் ஒப்பிடுறோம். இது வந்துட்டு அம் பூபாலம் அப்டின்னா, பூபாலம்னா பேசிக்காவே நமக்கு என்ன பதிவு இருக்குன்னா, அது ஒரு விடிய காலையில இருக்கக்கூடிய ஒரு ராகம். அதுக்கு வந்து நல்ல ஒரு பொன்னிறமான ஒரு வேலை இருக்கும். அந்த ஸ்கை வந்து ரொம்ப டிம்லேருந்து பொழுது புலர்ந்து பெருசா வந்து அதுக்கப்புறம் அந்த ராகம் ரொம்ப இனிமையா இருக்கும். இந்த துயில் எழுப்புற ராகமா இருக்கு அப்படின்னு தான் நமக்கு நம்ம அத உடனே கனெக்ட் பண்றோம் அந்த ராகத்தனா, ஒரு மூடோட கனெக்ட் பண்றோம்னா, அது விடியற்காலையோட இது பண்றோம். அதே மாதிரி
பைரவி வந்து அகைன் மாலை ஒரு பக்தி சார்ந்து, மஞ்சள் நிறத்தை சார்ந்து, ஆணுங்கிற அந்த ஒரு குறிப்பை சார்ந்து இந்த மாதிரி டிவிஷன்ஸ் நிறைய இருக்கு. இது நம்ம புராண டெக்ஸ்ட்லயே நிறைய, டான்ஸ் டெக்ஸ்ட்லயே நிறைய கிடைக்கிறது. ஸோ இப்போ நமக்கு வந்து சென்சரி இல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். இன்டர் சென்சரி ஃபெசிலிட்டேஷன் அண்ட் ரைவல்ரி. ஸோ இடையுணர்வு எளிதாகுதல் மற்றும் போட்டி உணர்வுகள். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து அது பண்ணணும் ஆர் அது வந்து அங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனா அது உண்மையானா அது உண்மை கிடையாது. அதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள்னா இது வந்து எப்படி சொல்லலாம்னா ஒரு இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம சொல்லணும். இப்போ நான் ஒரு வீடியோ காட்டுறேன். ஸோ பேசிக்கா நம்ம இங்க என்ன பண்ணுவோம்னா, நவ் வி ஆர் ஆக்சுவலி கோயிங் ஆன் அ ரைடு. ஆனா நம்ம தான் போறோமா? ஆனா இல்ல. ஆனா நமக்கு அதுக்கான எல்லா ஜோஷுமே உள்ள தெரியும். நம்மளே போற அந்த ஃபீலிங். ஸோ இதெல்லாம் வீடியோ கேம்ஸ்ல நிறைய இன்கார்ப்பரேட் பண்ணி அந்த இல்யூஷன்ல வாழ வைக்கிற ஒரு நிறைய ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க கேம்ஸ்ல. ஸோ இந்த இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம என்ன பண்றோம், நம்மளே அதுல போற மாதிரியான ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ இதை நம்ம எப்படி மேப் பண்றோம் இந்த ஒரு டான்ஸ் ட்ராமாக்குன்னு பார்த்தோம்னா, சில சில சீன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஸ்ரீதேவி நித்யால அவங்களோட ஸ்ரீனிவாச கல்யாணம் சொல்லிட்டு. ஸோ இங்க இருக்கிறது எதுவுமே உண்மை கிடையாது. ஆனா அந்த ஒரு இத பார்க்கும்போதே ஒரு ஹாப்பினஸும் அந்த அதுல என்னென்ன மாயமா இருக்குங்கிறத நான் சொல்றேன். ஸோ இந்த இதுல வந்துட்டு அங்க அவங்க தாலி எடுத்து குடுக்குற மாதிரி பண்ற ஆக்ஷனா இருக்கட்டும், அவங்க கட்டுறதா இருக்கட்டும், அவங்க எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா அதை கொண்டு வர ட்ரை பண்றாங்கன்னா, அந்த டியூரேஷன் முதற்கொண்டு அதை வாங்கி அதை கட்டி அந்த நார்மலா இருந்தோம்னா நம்ம ஜஸ்ட் அப்படி டக்குன்னு கட்டிட்டு விட்டுடுவோம். பட் ஆனா அவங்க வந்து என்ன எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்திருக்காங்கன்னா, அதை 3 முடிச்சும் கம்ப்ளீட் பண்ற அந்த ஃபுல் செட்டப்புமே அவங்க செஞ்சிருக்காங்க. ஸோ ஒன்னொன்னுமே அந்த ஃபுல் கம்ப்ளீஷனோட பண்ணும்போது இட் இஸ் மோர் அது ஒரு ரியலிஸ்டிக் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்குது. அண்ட் இதுல வந்து இப்போ நம்ம ஒரு ஒரு ஜட்டாயுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் ராமாயணத்துல. அதோட மூமெண்ட்ஸ்லாம் எந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத அவ்வளோ உன்னிப்பா கவனிச்சு இவங்க ஆடிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் ஸ்மால் ஸ்னிப்பெட் ஃப்ரம் இட்.
ஸோ இந்த ஜட்டாயு அரணம் அப்படிங்கிறதுல அவங்க ஒரு மூமெண்ட்ஸ் ஆஃப் த பேர்டுமே அப்சர்வ் பண்ணி அது வானத்துல சம்மர் சால்ட் அடிக்கிறதா இருக்கட்டும் அதை முதற்கொண்டு அவங்க அதை கேப்சர் பண்ணி நுணுக்கமா பண்ணியிருக்காங்க. ஸோ இதே உணர்வை நம்ம இன்னொரு ஆங்கிள் பார்க்கலாம்னா இமேஜஸ்ல பார்க்கலாம். இமேஜஸ் வந்து நம்ம இங்க இவர் இருக்கிறது ஒருத்தர் தான் இத்தனை கை இருக்கிற மாதிரி நம்ம பர்சீவ் பண்ணிக்கிறோம். ஆனா அவங்க வந்து இருக்கிறது அங்க உள்ள இருக்கிற ஆட்கள் வந்து மொத்தமா 10 பேருக்கு மேலேயே இருப்பாங்க அத்தனை கை எடுத்துட்டு வர்றதுக்கு. ஸோ அவங்க ப்ரொஜெக்ட் பண்ற விதமும் நம்ம ரிசீவ் பண்றதும் இந்த உணர்வு வந்து வி கேன் ஒன்லி ஃபீல் இட் வென் இட் இஸ் ஷோன் அந்த லெவல்ல. அண்ட் இங்க வந்து திரௌபதியோட பர்த் நம்ம பார்க்கும்போது இங்க அந்த ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற ஒரு ஃபீலிங் வரும். பிகாஸ் அவங்க அந்த நெருப்பை வந்து இந்த செட்டப்ல பாத்தீங்கன்னா ஒரு ரிப்பன்ஸை வச்சும் ஒரு அந்த ஏவின்னு சொல்றாங்களே அது வச்சும் அப்புறம் அந்த கிளாத் இங்கெல்லாம் அந்த ஆஹாரி அபிநயம் நிறைய யூஸ் பண்ணா மட்டும்தான் இந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுக்க முடியும் ஆடியன்ஸ்க்கு. அங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அந்த இம்பாக்ட் கிடைக்கும். ஸோ பலவிதமான ஆகார அபிநயங்களும் ஆடிட்டரி சொல் எல்லாமே சேர்ந்து தான் ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ண முடியும். அண்ட் இது போத் லைவ் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். நிறைய இல்யூஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது டான்ஸில். அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக எடுத்து பண்ணுறதுக்கான பல ஸ்கோப்பும் நம்மக்கிட்ட இருக்கு. இது ஒரு ஆரம்ப நிலை ரிசர்ச்சுங்கிறதுனால பிழை இருந்தால் மன்னிக்கவும். நன்றி. நன்றி ஸ்னேகா. ஒரு நல்ல ஒரு நிகழ்வை சொல்லியிருக்கிறீங்க. இப்போ இதுல யாரும் கேள்விகள் இருந்ததுன்னா அவங்க கேள்விகளை கேட்கலாம். யாரும் கேட்கறதுக்கு இருக்கிறீங்களாமா? காயத்ரி மேம். ஹலோ, வேற யாரும் கருத்துக்கள் இருக்குங்களா? ஷோபிதன், ஏதாவது கருத்துக்கள் சொல்லணுமா? ஹலோ ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம், நான் பாலச்சந்தர் பேசுறேன் மேம்.
சொல்லுங்கப்பா. உங்க ஓகே. வீடியோ ஆன் பண்ணிக்கிறீங்களா? அப்படியா? ஆமா. சரி, ஓகே பரவாயில்ல. உங்களுக்கு சிரமமா இருந்தாக்கா நீங்க ஓகே ஆடியோ நோ ப்ராப்ளம். ஓகே. ஓகே மேம். சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க மேம். இந்த நாட்டியத்துல கூட ம். இந்த நவீனத்துவத்தை எப்படி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நல்லா இருக்குது. நான் ஒன்றும் கேள்வி கேட்கல. நம்ம டோட்டலா நல்லா இருக்குது. என்னோட கருத்து அதுதான். சரிங்க சரிங்க. மிக்க சரிங்க. மகிழ்ச்சிங்க. நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி. சரி. ஓகே. வேற யாரும் கருத்துக்கள் சொல்றீங்களாமா? ஹாய் மேம். நான் அக்ஷரா பேசுறேன். சொல்லுங்கம்மா. நான் அதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, வெபினார் அட்டெண்ட் பண்றேன். ஸோ ஓ. ஒரு சின்ன சின்ன ஒரு டான்ஸ்க்கு பின்னாடி என்ன சொல்றது, ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள்ன்ட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த ஆமா. வாத்தியங்கள் எவ்ளோ ம். வந்து அது ஒரு இம்பாக்ட்ட வந்து நமக்கு விஷுவலா குடுக்கறது அப்படின்றது சவுண்ட் மூலமா இருக்கட்டும், டான்ஸ் அந்த அவங்க காமிச்ச அந்த அ அந்த பேர்ட்ஸ் எல்லாம் கவனிச்சு அந்த டான்ஸ் பண்ற மாரிலாம் வீடியோ காமிச்சாங்க. நெறைய நியூயான்சஸ் இருக்கு நம்ம பின்னாடி பார்க்கறதுக்குன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இட் வாஸ் வெரி இன்ஃபர்மேட்டிவ். நைஸ், நல்லா இருந்தது. ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. பின்னாடி எவ்ளோ ஹார்ட் ஒர்க், எவ்ளோ பேரோட உழைப்பு இது பின்னாடி இருக்கிறது அப்படின்றது ம். வந்து எனக்கு நெறைய அந்த யோசனைகள்லாம் குடுத்திருந்தது. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். நல்லா இருந்தது. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூமா. ஓகே. காயத்ரி மேம், வேற யாரும் இருக்கீங்களா? Hello, ஆ ஆம். I'm Murali. I'm ஆ. one of Sneha's teachers. Okay. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். ரெண்டு மூணு சின்ன சின்ன அப்சர்வேஷன்ஸ். ஒன்று Okay. வந்து the research is very good. The analysis is good. நிறைய பேர் புரிஞ்சிக்க முடியிருந்தது. இவங்க சொன்ன மாதிரி the nuances and the simple so many things நம்ம பார்க்கறச்ச நமக்கு தெரியறது இல்ல அந்த நுணுக்கங்கள். That is one. But what is most impressive thing is இன்னைக்கு இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டெக்னாலஜி பேக்ரவுண்ட்ல இந்த இல்யூஷன் ஆஸ்பெக்ட்ஸை நம்ம டெக்னாலஜியை யூஸ் பண்ணினோம்னா ஈவன் ஸ்மால் பிளேயர்ஸ், ஸ்மால் டான்சர்ஸ், தே கேன் ஃபோக்கஸ் ஆன் த ஆர்ட், ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த டெக்னாலஜி விச் இஸ் நாட் அட் ஆல் காஸ்ட்லி டுடே. ஓகே. ஒரு சின்ன குரூப் கூட அவங்களால வெரி பியூட்டிஃபுல்லி தே கேன் பிரிங் எஃபெக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபயர் காமிச்சோம், அப்புறம் வந்து அண்ட் ஆல் தட். So all that can go to a totally a different level. Yes, it's using technology, and it is not costly. This will take the art to common man. நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன? இது ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டா இல்லாம ஒரு வெகுஜன மக்களும் அழகா அதை புரிஞ்சு அதை ரசிச்சு அப்புறம் நம்மளோட ட்ரெடிஷனல்ல இருக்கிற அந்த நுவான்சஸ் எல்லாம் புரிஞ்சுக்கணும். அதை வந்து இன்னைக்கு இப்போ நம்மளே we are using technology to, அதர்வைஸ் ஒரு இடத்துல நம்ம கூடி இதெல்லாம் பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம வர்ச்சுவலாவே we are able to discuss. ஸோ இந்த டெக்னாலஜி ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி that is the immediate spark I am getting. So நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து இன்னும் within the short time they can even produce something extremely good. I wish Sneha all the best. Thank It has you, come sir. out very well, ma. Thank you. Thank you, sir. Thank you very much. Thanks for joining. Thanks for your words. Okay, anybody? யாரும் இருக்கீங்களாமா? பவானி தியாகராஜன். காவேரி ரமேஷ், முனைவர் காவேரி ரமேஷ் அவர்கள். கமலவாசன், ப்ளீஸ் உங்க ஆடியோ வீடியோவை கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட சில கேள்விகள் இருக்கு. என்னோட ஆடியோ கேக்குதா? கேக்குது. கமலவாசன் அவர் வந்துட்டு பிலிம் இன்ஸ்டிடியூட்ல சவுண்ட் இன்ஜினியரா படிச்சிட்டு இருக்காரு, 3ஆம் ஆண்டு. அவர் இப்போ அந்த ஆடிட்டரி இல்யூஷனை பத்தி அவங்க சொன்னாங்க இல்லையா, இப்போ அதை பத்தி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்க. ஸோ ஜென்ரலாக ஆடிட்டரி இல்யூஷன்றது
எல்லாரோட சப்கான்ஷியஸ் மைண்டில் தான் ஒர்க் ஆகும். ம் நாட் இன் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸுன்றதோட ஆடியோ இன் எனி ஃபார்ம் ஆஃப் மீடியா. நீங்கள் ஒரு திரைப்படத்தில் எடுத்துக்கலாம், ஒரு கச்சேரியில் எடுத்துக்கலாம், இல்லைனா ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸா, இல்லை ஒரு பாட்காஸ்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு பட்டிமன்றமாக இருந்தால் கூட அதில் நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன நுவான்சஸுமே உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நல்லா புரியும். பட் ஆனால் ரியாலிட்டியில் அதுதான் நடக்கிறதுன்றது அந்த அந்த ஆர்ட்டை படிக்கிறவங்களை தவிர வேற யாராலையும் அதை அவ்வளோ ஈஸியாக கணிக்க முடியாது. ம் ஸோ நம்ம ஜென்ரலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம் என்னன்னா, நான் இந்த ஒரு 3 வருஷம் படிச்சதுல பல பேரை பார்த்துருப்பேன். நான் பார்த்ததுல 90% ஆஃப் த பீப்புள் என்ன சொன்னாங்கன்னா, ஓகே இந்த மாதிரி கோர்ஸ் இப்படி இருக்குன்றதே எனக்கு இப்போதான் தெரிய வருது, இதுக்கெல்லாம் கூட இன்ஜினியர்ஸ் இருப்பாங்களா. ஸோ அவ்வளோ ஒரு நீஷான மார்க்கெட் அது. பட் ஆனால் இதில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமுமே அவ்வளோ இம்பேக்ட் இருக்கும். ஒன்று மிஸ் ஆனா கூட எல்லாராலையும் ஒரு வாய்டு ஒன்று ஃபீல் பண்ண முடியும். இது இல்லையே, இந்த குறைபாடு இருக்கேன்ற அந்த ஒரு உணர்வு இருக்கும். பட் ஆனால் அது என்னன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த எந்த விதமான ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு ஒரு முழுமைத்தன்மை தர்றது வந்து ஒலி தான். ஸோ அப்படி பார்க்குற போதே இப்போ டான்ஸில் வந்து ஆடிட்டரி இல்யூஷன் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் நீங்கள் ப்ரிடாமினண்ட்டாக பார்க்குறதுன்றது வந்து எலக்ட்ரானிக்கல் ஆம்பிளிஃபிகேஷன். நம்ம வந்து ரெக்கார்டட் டான்ஸ் கான்சர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லையாட்டி லைவாக ஆர்டிஸ்ட் வச்சு பெர்ஃபார்ம் பண்ண வச்சாலும் ஒரு 500 இல்லை 1000 பேருக்கு நம்ம த்ரோ பண்ணுற கண்டென்ட் போய் ரீச் ஆகணும்னா நம்ம அதை ஆம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ ரெக்கார்டட் சாங்ஸ் ப்ளே பண்ணுற போதே அது எதர் ஒரு MP3 இல்லை ஒரு வேவ் ஃபார்மேட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற ஆடியோ இன்ஜினியர் கிட்ட கொடுத்து அந்த கண்டென்ட் வந்து நம்ம அங்கே இருக்கிறவங்க எல்லார்கிட்டையுமே கேட்குற மாதிரி ப்ளே பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணுற போதேவே நம்ம ஒரு இல்யூஷன் தான் கொடுக்குறோம். அது என்ன ஃபார்ம் ஆஃப் இல்யூஷன்னா, ஒரு விஷயத்த கம்மியான சத்தத்தில் கேட்குற போதே ஒரு விதமான தாக்கம் இருக்கும். அதையே அதிகமான சத்தத்தில் கேட்டால் அந்த ஒரு தாக்கம் வரும். ஸோ அந்த வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றது இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒன் திங். அதில் நிறைய விஷயம் இருக்குது. இதில் இவங்க அந்த ஃப்ரீக்வன்சின்னு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணியிருந்தாங்க, அந்த 120 ஹெர்ட்ஸ் டோனுன்றது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜென்ரலாக ஒரு ஆடியோ ப்ளே பண்ணுற போதே அதோட பேண்ட்வித் பார்த்தோம்னா 20 to 20,000 கிலோஹெர்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம ஹியூமன்ஸால் அதில் கேட்க முடியறது வந்து இட் இஸ் ஃப்ரம் சம்வேர் அரவுண்ட் 80 to 14 or 16,000 தான் நம்ம கேட்க முடியும். ஸோ இவ்வளோ ஃப்ரீக்வன்சிஸோட காம்பினேஷன் தான் நம்ம வந்து ஒரு கம்பைன்டு சாங்காக கேட்குறோம். ஸோ அப்படி பண்ணுற போதே ஒரு விஷயத்த நம்ம நார்மலாக எந்த ஆம்பிளிஃபிகேஷனுமே இல்லாமல் கேட்டால் அதில் ஒரு நேச்சுரல் டோன் ஒன்றா இருக்கும். பட் ஆனால் அதை ஆம்பிளிஃபை பண்ணுற போதே த்ரூ அவுட்டாக எல்லாமே ஆம்பிளிஃபை ஆகும். பட் ஆனால் எல்லா ஃப்ரீக்வன்சியுமே ஆம்பிளிஃபை ஆகாது. ஒரு சில மியூசிஷியன்ஸ்லாம் நீங்கள் வந்து கச்சேரியில் டெஸ்ட் பண்ணுற போதே சொல்லி கேட்டிருப்பீங்க, எனக்கு பேஸ் கொடுங்க, எனக்கு ஷார்ப் கொடுங்க, என்னோட மிட் ஃப்ரீக்வன்சி ஏற்றுங்க, லோ ஃப்ரீக்வன்சி ஏற்றுங்க. ஸோ அது என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு பார்ட் ஆஃப் பேண்டில் வந்து ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சிஸ் நம்மளால நல்லா பர்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி கேட்குற போதே அது ஒரு ஸ்வீட்னஸ் எடுத்துகிட்டு வரும், ஒரு மாதிரி ஒரு வார்ம்த் இருக்கும். ஸோ ஒரு ஆம்பிளிஃபிகேஷன் நடக்குதுன்றது வந்து டோட்டலாக ஆகாமல் ஒரு பர்டிகுலர் பேண்ட் பண்ணுறதுனால அதில் ஒரு தனி விதமான ஒரு டிஃப்ரென்ஸ் கிரியேட் ஆகும். அது வந்து நம்மளுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. இப்போ ஜென்ரலாக கிளப்பில் வந்து எதுக்கு லைக் ரொம்ப ராக் இல்லைனா EDM மிஷான ட்ராக் போடுறாங்க, அங்கே போய் கிளாசிக்கல் மியூசிக் ஏன் ப்ளே பண்ணலைன்னா, கிளாசிக்கல் மியூசிக்கோட ப்ரிடாமினன்ட் ஃப்ரீக்வன்சி குரூப் வந்து ஒரு 1000 to 4000 இருக்கும். ஸோ அது வந்து ஒரு மாதிரி மைல்டாக போகும், காதுக்கு கேட்க இனிமையாக இருக்கும், நம்மளை வந்து உணர்ச்சி பூர்வமாக அவ்வளோவா தூண்டாது. ஆனால் இதே ஒரு கிளப் மியூசிக்கில் நம்ம போனோம்னா அங்கே இருக்கிறது வந்து கண்டென்ட் எல்லாமே இந்த 100 ஹெர்ட்ஸ் to 500 ஹெர்ட்ஸில் இருக்கும். ஸோ அப்படி சொல்கிற போதே அதோட வேவ் லென்த் அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு சிம்பிள் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா தான், ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருந்துச்சுன்னா வேவ் லென்த் பெருசாக இருக்கும், வேவ் லென்த் பெருசாக இருந்துச்சுன்னா ஃப்ரீக்வன்சி சின்னதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கம்மியான ஃப்ரீக்வன்சி இருக்கிற போதே சவுண்டு வந்து ஃபிசிக்கலாக பெரிய ஃபார்ம் எடுக்கும். ஸோ அந்த ஒலி வந்து உங்களை டைரெக்டாக தாக்குற போதே உங்களால் உங்களோட ஸ்கின் மூலிமா அதை உணர முடியும். ஸோ அந்த உணர்ச்சி வந்து உங்களுக்கு ஒரு தூண்டுதலை கொடுக்குது, உங்களை எழுந்து டான்ஸ் ஆட வைக்குது, உங்களை என்ஜாய் பண்ண வைக்குது, உங்களை வைப் பண்ண வைக்குது. ஸோ சவுண்ட் கிரியேட் பண்ணுற இல்யூஷன்ன்றது வந்து இட் இஸ் மோர் ஆஃப் அ ஃபிசிக்கல் திங்.
நம்ம எல்லாருமே வந்து லைட்டை பார்க்கலான்னு சொல்றோம். லைட்டை பார்க்க முடியாது. லைட்டால இன்னொரு விஷயத்தை தான் பார்க்க முடியுமே வழியா நம்மளால லைட்டை பார்க்க முடியாது. அதே மாதிரி சவுண்டையும் நம்மளால பார்க்க முடியாது. ஆனா சவுண்ட் இப்படிதான் இருக்குன்ற அந்த ஒரு விஷுவலைசேஷன் நம்ம எடுத்துட்டு வரலாம். அதுதான் பியூட்டி ஆஃப் சவுண்ட். லைட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டியூப் லைட் ஆன் பண்ணிட்டு வெள்ளை கலர்ல எரியுதுன்னா அதுதான் லைட்னு சொல்லுவோம். பட் அது கிடையாது. லைட் இஸ் அ டிஃப்ரெண்ட் என்டிட்டி. லைட்டை நம்மளால பார்க்க முடியாது. ஆனா அந்த லைட்டால நம்மளால இருக்கிற விஷயத்தை தெளிவா பார்க்க முடியும். அதே மாதிரி சவுண்டை நம்மளால பார்க்க முடியாது, உணர முடியும். ஆனா நம்ம உணர்ற சவுண்ட் எப்படி இருக்குன்ற அந்த நம்ம சவுண்டோட தியரி படிச்சோம்னா நம்ம உணர்ற சவுண்ட் எந்த ஃபார்ம்ல இருக்குன்ற அந்த விஷயத்தை நம்மளால ஈஸியா விஷுவலைஸ் பண்ண முடியும். ரொம்ப அருமையா சொன்னீங்க கமலவாசன். ரொம்ப அற்புதமான ஒரு எக்ஸ்பிளனேஷன். இப்போ அடுத்ததா வேற யாரு? சோபிதன், எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு சில கேள்விகள் இருக்கு. ஏன்னா சோபிதன் லைன்ல இருக்கீங்களா? சோபிதன், சோபிதன் ஐ திங்க் அவரால இதை எடுக்க முடியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா சோபிதனும் வந்துட்டு ஆஹாரி அபிநயத்துல தான் தன்னுடைய முனைவர் பட்டத்தை செய்திருக்கிறாரு. சரி, அவரு கலந்துகிட்டாருன்னா சில கேள்விகள் அவர் மூலியமா வைக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஓகே. வணக்கம். ஹலோ ஹலோ, கேக்குதா? கேக்குது காவேரி. ஸ்னேகா அவர்களுடைய குரு வந்துட்டாங்க. Thank you so much, Snehha. I'm so proud to see you today. Or நல்ல ஒரு chapter of it, and the illusion and reality, real and real என்றத வந்து beautifully explain பண்ண Snehha. And with that video picturization was really good. என்னால வந்து 100% இதுல இது பண்ண முடியல, இன்வால்வ் பண்ண முடியல, since I'm out for some urgent work. பட் whatever நான் கேட்ட வரைக்கும் வந்து அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. அந்த வே ஆஃப் எக்ஸ்பிளைன். அண்ட் கமல், ரியலி ஹேட்ஸ் ஆஃப் கமல். இந்த சவுண்ட் அந்த லைட்ஸோட அந்த இது கொடுத்தது எக்ஸ்பிளனேஷன் ஸோ பியூட்டிஃபுல் கமல். ரொம்ப ஹலோ கேக்குதுமா? ஆக்சுவலி ஸ்னேகா கொடுத்த அந்த எக்ஸ்பிளனேஷனுக்கும் இதுக்கும் கம்பேரிசன் பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த ரெண்டு பேரும் வந்து அந்த வாட் இஸ் எல்யூஷன், அது எப்படி அதை வந்து சிம்பிளிஃபைடா உணர முடியும்ன்றது வந்து சொன்னது நல்லா இருந்தது. அண்ட் எனக்கு டவுட்டுன்ற மாதிரி எனக்கு பெருசா எதுவும் தெரியல, பிகாஸ் நான் ஃபுல்லா இன்வால்வ் ஆகாதனால எனக்கு அது தெரியல. பட் எக்ஸ்பிளேஷன்ஸ்ல சிலது கேட்டதை வச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஐ திங்க் வி ஷுட் நோ மோர் அபவுட் இட் நினைக்கிறேன். இதை இன்னும் நிறைய தியரட்டிக்கலா இல்லாம ஒரு விஷுவலைஸ்டா இன்னும் நிறைய காமிச்சு சொன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இட்ஸ் மை ஃபீல். ஓகே. நிறைய விஷுவலைஸ் கொடுத்து காவேரி, ஆக்சுவலி இவர் நம்ம ஸ்னேகாவுடைய டீச்சர் ஒரு ஐடியா ஒன்று கொடுத்துருந்தாரு. ஆக்சுவலி அந்த ஏஐ யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அந்த பின்னாடி பேக்ராப்ஸ் அந்த இதெல்லாம் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணும்போது இன்னும் நல்ல சின்ன பட்ஜெட்லயே கூட நம்மளால இன்னும் நிறைய நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறது அது ரொம்ப வேலிடான ஒரு விஷயமா பாக்குறோம் நம்ம. ஏன்னா இது இன்னைக்கு வந்திருக்கு. எஸ், இந்த டான்ஸ் இதுக்கெல்லாம் டான்ஸ் டிராமா அந்த இதுக்கு செக்மெண்ட்லாம் வரும்போது இது அவர் அந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் ஈஸியா இருக்கும். ஸ்மாலர் பட்ஜெட்ல நம்ம ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நமக்கு இப்போ இருக்கிறதுலயே பெரிய ஒரு சிக்கல் என்னன்னாக்கா பட்ஜெட் தான். எல்லாராலையும் அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவா நம்ம பண்ண முடியுமாங்கிறது தெரியாது. பட் ஆனா அது வந்துட்டு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். இன்னும் வரக்கூடிய ஃபியூச்சர்ல அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்த கொடுக்கும்னு நினைக்கிறேன் நான். எனக்கு ஒரு சின்ன ஒரே ஒரு क्वेश्चन இப்ப தோணுது. நம்ம இல்லூஷன் சொல்றோம் இல்லையா, ஒரு கேரக்டரை வந்து நம்ம அதுல எப்படி கொண்டு வர முடியும்? கேரக்டர் ஏதாவது ஒரு டான்ஸ் டிராமா நம்ம பண்றோம், அதுல ஏதாவது ஒரு கேரக்டரை வந்து நீ வந்து இல்லூஷன்ற மெத்தட்ல எப்படி காமிக்கும்? இப்ப ஏதோ ஒரு பேலன்ஸ் பண்றோம், அதுல ஒரு கேரக்டர் சப்போஸ் ஜஸ்ட் கீப் ராமா லக்ஷ்மணா அப்படி கூட வச்சுக்கலாமே ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ அந்த கேரக்டர் வந்து இல்லூஷன் இதுல வந்து எப்படி சாப்டரைஸ் பண்ணலாம்?
ஸோ ஏன்னா இது ஜஸ்ட் எனக்கு ஒரு கிளிக் ஆச்சு இந்த மைண்ட்ல இப்ப எனக்கு. நீங்க ராமாவை இல்யூஷனா பார்க்கணும்னு நீங்க சொல்றது அங்க யாருமே இருக்கக்கூடாது, லைக் ஹியூமன்லயே இருக்கக்கூடாது, ஆனா ஐ வாண்ட் தி கேரக்டர் அப்படி சொல்றீங்களா? யா அதை எப்படி ஃபீல் பண்ண வைக்கலாம்? அப்படி ஃபீல் பண்ண ஐ திங்க் வைக்கணும்னா இட்ஸ் மோர் கமல் எனக்கு எக்ஸ்பெரிமெண்டல். யா இட்ஸ் மோர் ஆஃப் அன் எக்ஸ்பெரிமெண்டல். ஸோ பேசிக்கா இந்த ரிசர்ச் ஆரம்பிக்கும் போதே நிறைய விஷயம் நம்ம தொடலைங்கிறது இஸ் ஒன் இது. ஸோ அப்படி நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த கண்ணோடு காண்பதெல்லாம் அப்படிங்கிற ஒரு ஒரு சாங் இருக்கு இல்லையா, அங்க வந்து ஆக்சுவலா ஒருத்தவங்க உள்ள இமிட்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க, அதுக்கு அதுக்கு அந்த ஹாலோகிராம் மாதிரி ஒரு ஒரு உருவம் ஆடும். இத வச்சு எடுத்து இத மேஜராவே எடுத்து வச்சு பண்ண படம் தான் கோச்சடையான். ஆனா நீங்க அத லைவ் கான்சர்ட்ல எடுத்துட்டு வர முடியுமா அப்படின்னா தட் இஸ் ஸ்டில் அ கொஸ்டின் மார்க். வீடியோல ஒரு பிரசன்டேஷனா ஒரு மூவியா எஸ் தட் இஸ் பாசிபிள் 100%. பட் அத நம்ம இன்ஃபியூஸ் பண்ணி ஆன் ஸ்டேஜ் இன்ஃபியூஸ் பண்ணி பண்ணணும்னா அகைன் தட்ஸ் அன் பார்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் தட் வி ஹேவ் டு டு. ஓகே. இப்ப ஆக்சுவலா இல்யூஷன் இதெல்லாம் நம்ம தெளிவா எனக்கு ஒரு பார்க்கும்போது there is சின்னதா lot of யா scope எனக்கு for ஒரு experiment. எனக்கு ஒரு சின்னதா தோணுது. இப்போ கமல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு இல்லையா, லைட் அண்ட் சவுண்ட் வந்து நம்மளால உணர முடியும், அவ்வளவுதான் இல்லையா, பார்க்க முடியாது. சோ அந்த மெத்தட் ஆஃப் இத வந்து இந்த கேரக்டர்ல இல்யூஷன்ல எப்படி பண்ணலாம், ஏதாவது பண்ணலாமா? அத நம்ம அசிரீரியா கொண்டு வரலாம் ஆண்டி. ஸோ பேசிக்கலி இப்போ ராமர் வராருங்கிறப்போ ராம 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 ராமன்னு we can அந்த kind of அந்த பேக் இத வச்சு சொல்லலாம் பேக் இதை அவ்வளவுதான். வச்சு அந்த வால்யூமுங்கிற அந்த ஒரு இதை வச்சு அண்ட் சவுண்ட் அந்த மாதிரி இல்யூஷன்ஸ் வச்சு கொண்டு வரலாம். பட் நீங்க பிசிக்கலா ஒருத்தவங்களை கொண்டு வாங்க அப்படின்னா அகைன் தட் இஸ் சம்திங் வி ஹேவ் டு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டிப்பா. ஓகே, பட் கேன் இல்லையா? யா யூ கேன் டெஃபினெட்லி யூ கேன். ஏன்னா மேபி ஆன் ஸ்டேஜ் நம்ம ஒரு ஒரு இது ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னு நினைச்சோம்னா மேபி இதை நம்ம ட்ரை பண்ணலாம்ல, சம்திங் டிஃபரன்ஸ். ஆமா, ஏன்னா பிக்சர்ல எப்படி வேணா பண்ணலாம், அது வந்து டெக்னிக்கலி யூஸ் அந்த மாதிரி எடுத்துன்னு போறது. இப்போ இப்போ நிறைய ஸ்டேஜஸ் கூட நம்ம பார்த்திருக்கோம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணி பண்றாங்க, நம்ம லைவா பார்த்திருக்கோம்னா இப்ப நிறைய இறந்து போனவங்கள வந்துட்டு நம்ம திருப்பி அவங்க பேச பேசுற வைக்கிறாங்க. மாதிரியோ இல்ல ஆமா. வந்து இப்ப எஸ்பிபி குரலே வந்துட்டு அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இப்ப நிறைய இவெண்ட்ஸ்ல வந்துட்டு எஸ்பிபி வந்து பாடுற மாதிரி ஒரு 2 செஷன்ஸ் வைக்கிறாங்க. பண்றாங்க. சோ ஆமா. அது ஆடிட்டரியா இட் இஸ் ஸ்டில் பாசிபிள். பட் பிசிக்கலா நீங்க விஷுவலா கேட்டீங்கன்னா தட் இஸ் ஸ்டில் சம்திங் வி ஹேவ் டு இன்னும் எக்ஸ்ப்ளோர். வரல. ஆமா. ஓகே ஓகே குட் சார். எனக்கு ஒரு டவுட் இப்போ வந்துட்டு முத்ரையில நம்ம வந்துட்டு காட்டுறோம் இல்லையா, ராமரோடதோ இல்ல லட்சுமணரோடதோ சீதையோடதோ காட்டுறோம் இல்லையா, அதுவும் ஒரு வகையில இல்யூஷன் தானே. ஆக்சுவலி அவங்க வந்துட்டு ராமர் கிடையாது, ராமர் சீதை கிடையாது, இல்லைன்னா லட்சுமணர் கிடையாது. அண்ட் முத்ரை ஆல்சோ ஒரு இல்யூஷன் தானே ஸ்னேகா, அப்படிதானே? ஆமா, அது நான் இது பேச ஆரம்பிக்கும் போதே சொன்னது டான்ஸுங்கிறதே ஒரு ரெப்ரசன்டேஷன் தான், ஒரு இல்யூஷன் தான். ஏன்னா முதிரை வந்து ஒரு சப்ஸ்டியூஷனா தான் இருக்கு. நம்ம என்ன காட்டுறதா நம்ம யாருமே ராமர் கிடையாது, இத்தனை ராவணன் கிடையாது, இத்தனை சீதா கிடையாது. பட் ஒன்னொண்ணுமே நம்ம உட்கார்ந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது நம்ம அவங்களா மாறிடுறோம், அந்த தன்மையும் நம்ம எடுத்துனோம். சோ நம்ம ஒரு கதை ராமரை பத்தி படிச்சு அவரோட சாராம்சத்தை எடுத்து அதை நம்ம எக்ஸிபிட் பண்ணதான் ட்ரை பண்றோம். இப்போ இதுல என்ன நம்ம லெவல்ல இப்போதைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா காஸ்டியூம் லெவல்லையும் சரி மேக்கப் லெவல்லையும் சரி நம்ம பண்றது வந்துட்டு இப்போ ஒரு ரொம்ப உங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு ஸ்ட்ரக்சர் வரணும் ஒரு கேர்ளுக்கு, இல்ல எல்லா கேர்ள்ஸுமே ஒரே மாதிரி தெரியணும்னா வி கைண்ட் ஆஃப் யூஸ் ஒரு பிளாக் டிண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு ஃபிகரோடத வந்து ஃபுல் அவுட்லைன் பிளாக் கொடுக்கும்போது நம்ம அந்த ஒரு ஒரு இப்ப அந்த குழந்தை இப்போ ஒரு குழந்தை வந்து அன்சைஸா இருக்குன்னா அது சைஸு கொண்டு வரதுக்கு நம்ம பிளாக் டின்ஸ் சைட்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ தட் நம்ம வெளில இருந்து பார்க்கும்போது அந்த உருவம் வந்து அந்த ஷேப்குள்ள மட்டும்தான் தெரியும், ஏன்னா பேக்ரவுண்ட் வந்து பிளாக். ஸோ அந்த பேக்ரவுண்ட்க்கு ஏத்த மாதிரி நம்ம கலர்ஸும் அந்த ஸ்ட்ரக்சரும் கொடுக்கும்போது அப்ப நம்ம இதே ஸ்ட்ரக்சர் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணும்போது எவ்ரிபடி சீம் அலைக். அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து பிளாக் ப்ரிஃபர் பண்றது ஏன்னா அவங்கள இப்ப நம்ம ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா பிளாக் போடும்போது வி மைட் லுக் வெரி ஸ்லிம். பட் இதே நம்ம பிரைட்டர் கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளோட எல்லா பாடி பார்ட்ஸுமே என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ டில்யூஷன். நிறைய ட்ரெஸ் பாடும்போது இப்போ இந்த மெட்டீரியல்ஸ்லயுமே தெர் இஸ் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். நீங்க வந்து ரொம்ப அந்த செமி சில்க் அந்த இது போடும்போது இப்போ நிறைய பேர் தே ப்ரிஃபர் இந்த ஜார்ஜெட்
அதுல வந்து உங்களோட இது ரொம்ப தெரியாது. ரொம்ப வழ டைப்னால உங்க பாடியோட ஒட்டி இருக்கும். ஸோ இட் வில் ஷோ யூ த ஃபிகர் ஆர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி பர்சன். வேறஸ் நம்ம காட்டன் போடும்போது அகைன் இட் வில் எம்போஸ் யூ மோர் அன்லெஸ் அண்ட் அன்டில் அதை ப்ராப்பரா பிரிமன் ப்ராப்பரா அதை கட்டி அதுக்கான ரிக்குவயர்மெண்ட்ஸ்லாம் பண்ற வரை. ஸோ காஸ்டியூம்ல அதே மாதிரி மேக்கப்ல ப்ளே பண்ணும்போது இப்போ மீனாட்சிக்கு நம்ம கிரீன் கொடுக்குறோம். ஃபேஸ்ல இருந்து கையில இருந்து எல்லாமே நம்ம கிரீன் கொடுக்குறோம். ஸோ அதை வந்து நம்ம ரெப்ரசென்டிங் மீனாட்சி, நம்ம இப்படிதான் இருப்போம்னு நம்ம கதையை சார்ந்துதான் நம்ம அந்த பெயிண்டிங்கையோ இல்ல அந்த மேக்கப்பையோ நம்ம ஓவர் டூ பண்றோம். ஸோ இப்போதைக்கு வி பிளே வித் ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் தான் ஆன் விஷுவல். வேற யாரும் கேள்விகள் இருக்காமா? நன்றி காவேரி. ரொம்ப நல்லா ஒரு கேள்விகள்லாம் கேட்டு ஒரு நல்ல ஒரு கலந்துரையாடலா இது நடந்திருக்குது. முரளி சார் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்க வந்துட்டு ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்குறீங்க ஸ்னேகாவுக்கு. இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். லலிதா, எல்லாருக்குமே என்னுடைய என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிம்மா. இதோடு நம்ம இன்னைக்கியோடைய நிகழ்வை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம். Thank you and all the best. Right. Bye. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you, sir. everybody.